வணக்கம் ஜெர்மி. வணக்கம் அங்கிள். நான் டெய்லி சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அடுத்த மாசம் வரும்பொழுது கரெக்டா யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். ஓகே அங்கிள். என்ன அதுலயும் அடுத்த மாசம் நம்ம கிளாஸ் ரூம் வேற விதமா மாறும். ஓகே. அது ஒரு நிஜமான குருகுலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே அங்கிள். என்ன சரி, இந்த மாதிரி நீ சொகுசான ஒரு சேர்ல உட்காந்து டேபிள் அங்க இருக்காது. என்ன ஆனா தரையில உட்கார மாட்டேன். ஓகே. ஒரு சின்ன குஷன் எல்லாம் கொடுப்போம். தரையில உட்காந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ நல்ல பையன்ப்பா. ஆனா யூனிஃபார்ம் போடணும். கண்டிப்பா. சரியா? மறக்காம ஃபீஸ் அதே கொண்டு வந்து கொடுத்துடணும். சரியா? பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. சோ வராண்டா வரா. ஆமா அங்கிள். சொல்லியிருந்தீங்க. சொன்னல, ஞாபகம் இருக்குதா? பல பாடங்கள் நம்ம வரிசையாக பாக்குறதுனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இல்லாம. சரி, கொஞ்சம் ஞாபகப்படுத்தும்படியாக ஒரு சின்ன ரீகேப். இங்கிலாந்து தேசத்துல சேனல் 4 என்ற ஒரு நியூஸ் சேனல் ஒண்ணு இருக்குது. ஓகே. அவங்க ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்துனாங்க. என்ன மாதிரி ஆய்வு? என்ன மாதிரி ஆய்வுனா, அந்த ஆய்வுல இந்த ஜென்சி மத்தியில தான் ஆய்வு நடத்திருக்காங்க. ஓகே. அப்ப நீ சொன்ன கணக்குப்படி ஜென்சியோட வயது 13 இருந்து 27 வரைக்கா அவங்க எடுத்த ஒரு கணக்கு. சோ அதுல 50% அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூகே நாடு அது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனு இதுல எதுவுமே சம்பந்தப்படாத ஒரு தலைவன் இருந்தா நல்லது. இவங்க பார்லிமெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எலெக்ஷன் எங்களை தொந்தரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பங்களாதேஷ்ல நடந்த அதே மாதிரிதான் நேபாளையும் நடந்துச்சு. நேபாளையும் அதே மாதிரிதான் ஜென்சி அரசாங்கத்தை அப்படியே தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்டு இப்பதான் ஒரு போன மாசம் தான் எலெக்ஷன் நடந்து ஒரு சாதாரண மனுஷன் ரேப் சிங்கர் அவர் ஒரு கட்சியை உருவாக்கி இப்ப அவங்க கட்சி ஜெயிச்சு இப்ப அவதான் ஆட்சி பண்றாப்புல. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கூட அந்த கிறிஸ்து எந்த ஃபீல்டுல இருந்து திடீர்னு ஃப்ரம் நோவேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்லயோ, எது பண்ணிட்டு இருக்காப்லயோ, ஆனா திடீர்னு மக்கள் அவனை தூக்கி வச்சு அரசாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு. நிச்சயமாக அதனால தான் சொல்றேன், வராண்டா வரா. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப எல்லாம் திரும்பி ஞாபகம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வியும் இருந்துச்சு. என்ன, ஏன் இப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு பயமும் வருது அங்கிள். இந்த எதிர்காலம் இந்த இப்படியாப்பட்டதான மனநிலை இருக்க ஜென்சி கையில போச்சுன்னா அவங்க எப்படி எதிர்காலத்தை தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப அடுத்த சந்ததி பிள்ளைகள்லாம் எப்படி அந்த தலைமுறையோடு இருக்க போறாங்கன்னு ஒரு பயமும் வருது எனக்கு. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நீ கேட்டல, இதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு கருத்து உனக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா, ஒரு மீனை பிடிக்கணும்னா என்ன செய்வீங்க? தூண்டில் போடணும். தூண்டில் என்ன இருக்கும்? புழு இருக்கும். அது அப்படி புழு கொண்டு துடிக்கும். ஆமா, ஆடிட்டு இருக்கும். அதை மீன் பார்த்தா நமக்கு ஒரு இறை கிடைச்சிருச்சு, அது கவா. ஆமா. அதே மாதிரி ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னா அங்க என்ன செய்வாங்க? ஏதாச்சும் பொறி வைப்பாங்க இல்லையா? அது பொறி வச்சுன்னா அது பொறியில ஒண்ணு விஷத்தை கலந்து வச்சிருப்பாங்க, அல்லது அதை மயக்க ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கும், மருந்து. அது சாப்பிட்டோன்னா அது மயக்கத்துல போயிடும், அப்புறம் தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறி. இப்ப எலி பிடிக்கணும்னு என்ன செய்யணும்? தேங்காய் வைக்கணும். அந்த எலி பிடிக்கிற டிவைஸ்ல தேங்காய் வச்சு அது இழுக்கும் போது நச்சுன்னு மண்டையில அடிக்கிற மாதிரி. ஸோ அதோடைய வீக்னஸ் தேங்காய், சீஸ், ஏதாவது சாப்பாட்டு பொருட்கள் இல்லையா? ஆமா. ஆனா இப்ப இருக்க சில எலியும் ரொம்ப பயங்கர தந்திரமான எலிகளும் இருக்குது. அது நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அங்க ஒரு சம்பவம் சொல்றேன். தந்திரமான எலி. என்ன? சோ அந்த மாதிரி இப்படி பொறி வச்சு ஒரு வீக்னஸ கண்டுபிடிச்சதை போல இந்த ஜென்சிக்கு ஒரு வீக்னஸ் இப்ப இருக்குது. அது தெரிஞ்சவனுமே இல்ல, அது தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ அதுல ஆத்துல ஒரு காலு, செத்துல ஒரு கால் மாதிரி ஒரு காலு
வச்சுட்டாங்க, அதுக்குள்ள ஆழமா ஆழமா வச்சுட்டாங்க. இன்னொரு காலம் கொஞ்சம் உள்ள போயிருச்சு. அது என்ன பொறினா தொழில்நுட்பம். ஓ ஆமா அங்கிள், அது வந்து நோ ரிட்டர்ன்ஸ். டெக்னாலஜி. அதுலயும் குறிப்பா இப்ப இந்த ஏஐ, ஏஐ அதுதான் பெரிய இது போட்டாச்சு இப்போ, பொறி. இப்ப அந்த கடந்த ஒரு 6 மாசமா அந்த ஏஐ பயன்படுத்தாத இளைஞர்கள் ஜென்சியே இல்ல. ஏஐ பயன்படுத்தாத ஜென்சியே இல்ல. அப்போ அதுதான் இந்த சமுதாயத்துக்கு, அதான் அந்த ஜென்சிக்கு வச்ச ஒரு பொறி. ஓகே. அப்போ அதுல ஊறி போனவர்கள் அது சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. முன்னாடி வந்து ஏதோ ஒரு நல்லது கெட்டது செய்யணும் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேட்பாங்க, இல்ல பெரியவங்கள்ட்ட கேட்பாங்க, சபை தலைவர்கிட்ட கேட்பாங்க, மூத்த ஊழியர்கள்ட்ட கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல. எதை எடுத்தாலும் உடனே ஏஐட்ட கேட்டுக்கிறது. அது என்ன ஆலோசனை தருதோ அது அப்படியே தெய்வ வாக்கா எடுத்துக்க. கரெக்ட். ஏன் இப்ப அது சபைக்குள்ளேயே வந்து இப்ப ஊழிக்காரர்கள் எல்லாரும் இல்ல, மெஜாரிட்டி ஊழிக்காரர்கள் யாரும் இப்ப அமர்ந்து இப்போ முன்புல என்ன செய்வாங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க பாஸ்டர்கள். ஓகே. பிற தேசங்களை பத்தி நான் சொல்ல, இந்தியா தேசத்தை பத்தி சொல்றேன். சனிக்கிழமை தோறும் ஃபாஸ்ட். ஒரு உண்மையான பாஸ்டரை சனிக்கிழமையில எங்கேயும் பார்க்கவே முடியாது, சபையிலையும் பார்க்க முடியாது. காத்திருந்து ஜெபிப்பார். காத்திருந்து ஜெபம் பண்ணி கத்துட்டு செய்தி வாங்குற ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஓகே. ஸோ அது அப்படியே படிப்படியே இப்போ மாதிரி இப்போ இருக்கிற ஒரு தலைமுறையில என்னன்னா இப்ப எல்லாம் ChatGPT தான் செய்திகளை தயாரிச்சு கொடுக்குது. கத்திரத்துல கேட்கறது இல்ல. இந்த புது கடவுள் தான் வந்துருச்சுல்ல, எல்லாரும் இல்ல, அநேகர் ChatGPT கேட்கறது. அஃப்கோர்ஸ் அதுல வந்து சில சௌகரியங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய நோட்ஸை இங்கிலீஷ்ல நான் டைப் அடிக்கிறேன், அப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் தமிழாக்கம் பண்ணி கேட்கிறேன், கரெக்டா கொடுத்துருது. ஓகே. எப்ப நீ என்னப்பா பண்ற உன் நோட்ஸ் எல்லாம்? நானே என் நோட்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தமிழாக்கம் பண்ணி தந்து அதுக்கான சரியான தமிழ் வசனங்கள் எல்லாம் போட சொல்லி கேட்டா தருது. ஆனா அது இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். ஆமா. சரி, ஒரு அகரத்தை கையில வச்சுக்கிட்டு மெதுவா ஸ்லோவா போனா கூட்டி 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 எழுதலாம். இப்போ இப்படி இருக்கிற தலைமுறை வந்து ஏற்கனவே எதுவுமே இல்லை, இருந்தாலும் இல்லாத ஒரு தன்மையா அவங்களுக்கு வந்து வாழ முடியும். ஆனா இந்த ஜென்சி அப்படி கிடையாது. பிறப்பிலேயே ChatGPTயோட பிறக்கிறாங்க, பிறப்பிலேயே செல்போனோட பிறக்கிறாங்க. செல்போனு, ஐபேடு, இன்டர்நெட்டு, இப்ப ஏஐ பிறப்பிலேயே வந்துருச்சு. ஒரு குடும்ப அங்கத்தினராகவே ஆயிடுச்சு. ஆமா. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இது இல்லாத ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களால கற்பனை பண்ணவே முடியாது. நான் 1989ல பிறந்த 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க நீங்க சொன்ன மாதிரி அது இல்லாமலும் வாழ்ந்துட்டோம் பாதி வாழ்க்கை. இதெல்லாம் இப்ப இடையில சேர்ந்ததுதான். சப்போஸ் இதெல்லாம் எடுத்துட்டா கூட எங்களால அந்த மாதிரி பழைய வாழ்க்கை வாழ முடியும். ஆனா இந்த ஜென்சி இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பிறக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜியோட பிறந்துட்டு அது இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது, கை கால் இல்லாத மாதிரி. ஆமா, என்ன சரின்னு தெரியாது அவங்களுக்கு. அதனாலதான் சில சமீபத்துல வட இந்தியால ஒரு 2 சகோதரிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து செல்போனை பிடிக்க வச்சுட்டாரு. அதுக்கெல்லாமா போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க? அந்த பிள்ளைங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அந்த கொரியன் டிராமா இருக்குல்ல, ஆமா, அதுக்கு அடிமை. 24 மணி நேரம் அதுலயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதை பிடுங்கி வச்சுட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இந்த பிள்ளைங்க கெஞ்சி பச்சை இல்லை, உலக உட்காந்து புக்கெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டாரு. வெளியே போயிருக்காரு. 2 பிள்ளைங்களும் அக்கா தங்கச்சி உயர்ந்த மாடியில கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிடுச்சுங்க. அப்ப இந்த டெக்னாலஜி வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி ஒரு சோல்டை மாதிரி டை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு ஜெர்மி. அப்படிங்களா அங்கிள்? ஆமா, அதான் ஆபத்து. நான் அதான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி பாருங்க. அந்த இவன் இருக்கிறான்ல, அந்த கள்ளத்துக்கு தரிசி, அதுக்கு உயிர் கொடுப்பானா. ஆமா. அப்போ அது இன்னும் மனித ரூபத்துல இன்னும் உயிர்
பெற்று அது வந்து இனி நம்ம சொல்றத செய்யாது, அதுக்கா தோன்றத சொல்லும், உனக்கு சொல்லும். ஓ, நீ என்ன செய்யணும் அது சொல்லும் உனக்கு. நம்ம கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து அது கமாண்டிங் பொசிஷன், நம்ம அதுக்கெல்லாம் கீழே அடிமைகளா இருக்கிற மாதிரி. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஆமாங்க, அதுக்கு ஒரு அப்டேஷன். ஓகே. அந்த அப்டேஷன் பண்ணும்பொழுது அது ஒரு கேள்வி கேட்குதுங்கிட்ட, உன்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை இதோட சிங்க் பண்ண விரும்புகிறாயா, ஒரு கேள்வி. ஓகே, நான் வந்து நோன்னு போட்டேன். இப்போ அடுத்த கேள்விக்கு போகுது, உன்னுடைய கான்டாக்ட்ல உன்னுடைய சிஸ்டம்ல இருக்கிற படங்கள், செல்போன், அதான் செல்போனையும் இந்த லேப்டாப்பையும் சிங்க் பண்ண விரும்புகிறாயா, நோ. அடுத்தது வந்து செல்போனுக்குள்ள போட்டோ, அதை எடுத்து இதுல லிங்க் பண்ண விரும்புகிறாயா, கிளவுட் சர்வர், அங்க எல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க. இப்ப எல்லாரும் அதானே யூஸ் பண்றாங்க, கிளவுட். அதுவே அப்படிதானே ப்ரொமோட் பண்றாங்க. செல்போன்ல டேட்டா பத்தாது, கிளவுட்ல சேர்த்து வைங்க, கிளவுட்ல வைங்க சொல்லுதா இல்லையா? சொல்லுறாங்க. அதே மாதிரி இப்ப சொல்லுது, கிளவுட்ல கொண்டு போய் சேர்க்க, போட்டோ, டேட்டா, கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் கிளவுட்ல வைக்க நீ விருப்பப்படுகிறாயா? எல்லாத்துக்கும் நான் நோன்னு போட்டு வந்துட்டேன். அது பிறகு யோசிச்சேன், இது ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குது? கிளவுட் இப்போ என்னுடைய டேட்டா கிளவுட்ல இருக்குது, ஓன் டேட்டா கிளவுட்ல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ்ல 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேருடைய டேட்டாவும் இப்போ கிளவுட்ல இருக்குது. அப்படின்னா எவனாவது ஒருத்தன் அந்த கிளவுட்டை அக்சஸ் பண்ணா 100 பேருடைய டேட்டாவும் அவன் கையில இருக்கும்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கிற டைம்ல அவனுக்கு எல்லாம் போயிரு, எங்க போறாங்க வர்றாங்க. இப்பதான் நம்ம தோட்டத்துக்குலாம் போட்டோ தானே எடுக்கிறோம். ஆமா, ஒரு தும்புனா கூட போட்டோ எடுத்து போடுறோம், உடனே இன்ஸ்டால போட்டுறது, நம்மளே காட்டி கொடுத்துக்கிறாங்க. வேற ஒரு தடவை ஒரு திருடன் அதுதான் வந்து மாட்டிக்கிட்டான். எப்படி? ஜட்ஜு கேட்டாராம், ஏன்டா போய் திருடுன்னு. இல்ல என் நண்பன் தான் சொன்னான். நண்பனை யாருன்னா எந்த விட திருடன் போனானோ அவனை பார்த்து நண்பன் சொல்றாப்புல. அவன் எப்படி உனக்கு நண்பனானா? ஜட்ஜ் ஐயா பாருங்க, நான் வந்து இவனோட ஃபேஸ்புக்ல போனேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவன் என்ன அக்செப்ட்னா, அப்ப இவன் என் நண்பன் தானே. அதை வச்சு அந்த நண்பன் எங்க போறாரு வராரு வீடு என்ன ஃபுல்லா பாத்துட்டாப்ல. நாங்க வந்து கோவாக்கு போறோம், 3 நாள் பயணம், கோவாக்கு போறோம். போனா என் நண்பன் வீடு காலியா இருக்குதுன்னு சொல்லிட்டான். இப்ப எல்லாம் ஹவுஸ் டூர் வேற போட்டுறாங்க, வீட்டுல என்னென்ன இருக்கு, அப்புறம் எங்க போறோம் எங்க வரோம், சரி அப்ப அவங்க போனா இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எல்லா டேட்டாவும் இருக்குது. நீ யாரு, அச்சு வேற ஆணி வேறன்னு, உன்னை உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை உன்னை பத்தி எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு கிளவுட்ல இப்ப எல்லா டேட்டாவும் இருக்குது. நான் அதனாலதான் அதை நான் வெறுக்கிறதுக்கு காரணம். ஓகே, கிளவுட் ஆரம்பத்திலேயே இந்த கிளவுட் கேட்டாலே என்ன ஆவில வந்து இது வேண்டாம், அது ஏஐ வர்றதுக்கு முன்பதாகவே ஓகே வேண்டாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நண்பர், நம்முடைய ஸ்டூடியோடைய மீடியா கன்சல்டன்ட், அமெரிக்கால இருந்து வந்த ஒரு என்ஜினியரு. இது நான் சொல்றது 2000 ஆண்டு. அப்பெல்லாம் ஏஐ இருந்தா கிடையாது, 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ வந்து எனக்கு அந்த கிளவுட் ஸ்டோரேஜை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, அப்ப நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், கிளவுட் ஸ்டோரேஜ்ல வச்சா டேட்டாவுக்கு செக்யூரிட்டி இருக்குதான்னு கேட்டேன். அவரு ஒரு செகண்ட் யோசிச்சாரு, இல்லைன்னு சொன்னார். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், அப்பனா அதுல வந்து பாதுகாப்பு இல்லையே. எஸ், யூ ஆர் ரைட் அப்படி சொன்னார். ஓகே, ஸோ பொதுவான கிளவுட், ஏன் நம்ம ஆஃபீஸில் இருக்க நம்ம என்ஜினியர்ஸை எத்தனை முறை என்கிட்ட சொன்னாங்க, இல்லை கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம வைப்போம், அதான் நமக்கு செலவெல்லாம் கம்மி, நம்ம வந்து நிறைய நம்ம காஸ்ட்டை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாம். எவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நோ 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 நோ. ஏன்னா ஆவில அது வந்து வேண்டாம் 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 அப்படிதான் தோணும். இப்பதான் வந்து ஏஐ வந்து எந்த அளவுக்கு அது பரவி இருக்குது. ஆரம்பத்துல எனக்கு தோணும், அதுக்கு பதிலாக என்ன செய்யறேன்னா, நம்மளே சர்வர் செட்டப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஓன் கிளவுட்
ஸ்டோரேஜ், அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். வேற எவன் கண்ட்ரோலே கிடையாது. மூணாவது மனுஷன் எவனும் நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. சேஃப் அண்ட் செக்யூர். ஆமா. ஸோ நாளைக்கு இப்போ நான் சொன்னது 100 பேர், இதே மாதிரி ஒரு ஒரு ஊர், ஒரு பட்டம், எல்லாருடைய டேட்டாவும் இப்பொழுது ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல, டேட்டா சென்டர்ல இருக்க போகுது. அப்ப இப்படின்னு சுண்டு விரலுக்குள்ள பண்ணா எல்லாமே வருமா வராதா? ஆமா அங்கிள். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இப்ப ஒரு 100 பேருன்றதெல்லாம் தாண்டி இப்ப உலக மக்கள் எல்லாத்தோட இதுவுமே இப்ப கூகுள்ல இருக்கு, மற்ற நம்ம பொதுவான வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, அவங்கள அதெல்லாம் பார்த்தா உலக மக்களோட அனைவருடைய டேட்டாஸும் அதுல இருக்குல்ல. அவன் எதுக்கு உன் ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கறான்? இப்ப நீ எங்க போனா ஃபோன் நம்பர் ஏன் கேட்கறான்? இமெயில் ஐடி. ஆமா, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டா உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் உனக்கு ஓப்பன் ஆகிருது. ரைட்டா? ஆமா. இப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கையில் உனக்கு என்ன பாதுகாப்பு இப்போ இருக்குது? பாதுகாப்பு கிடையாது. எல்லாமே இயந்திர மையம் மாதிரி, எண்கள் மையம் மாதிரி எல்லாம் இப்போ அவன் கையில் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஜென்சி அதனாலதான் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட போறதுனாலதான் இந்த பழமைவாதம். ஆனா இதுல ஒரு சௌகரியமும் இருக்குது. என்ன சௌகரியம்னா, இப்ப நம்ம அரசாங்கம் ஆதார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆதார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு கார்டு மீதி எல்லா கார்டையும் நிராகரிச்சிடும், இனி நீ எங்க போனாலும் இந்த ஒரு கார்டு மாத்திரம் போதும் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. நீ ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எந்த கார்டும் தேவை கிடையாது, பர்த் சர்டிஃபிகேட்டோட தேவை கிடையாது, இது ஒன்று மாத்திரம் போதும். அதுல ஒரு எண் இருக்கும். அந்த எண் ஒரு மாஸ்டர் டேட்டா பேஸ். இப்ப பிற தேசங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஒரு கார்டு, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டா டிரைவர்ஸ் லைசன்ஸ்னு இருக்கும். ஓகே. அதுல சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது பேர் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். சரிங்க. அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ல ஒரு ஃபில்அப் பண்ண டேட்டா, உன்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற எல்லா டேட்டாவும் அதுல இருக்கும். அம்மா பேர், அப்பா பேர், இப்ப எப்ப நம்ம இதுல கேக்குறாங்க, அம்மா பேர், அப்பா பேர், எல்லா டேட்டாவும் அதுல இருக்கும். டக்கு நீ நாளைக்கு எந்த அரசாங்கத்துறைக்கு போனாலும் உன்னுடைய நம்பர் கொடுத்தா ஒரு சிஸ்டம்ல டைப் அடிச்சாலும் எல்லா பூர்வீகம்லாம் வந்துடும். பூர்வீகம் வந்துட்டா நீ வேற எந்த ஆதாரமோ கொண்டு போய் காட்ட வேண்டியதுல இன்னார் தான், போட்டோ ஐடி முதற்கொண்டு. ஓகே. இப்போ கொஞ்சம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் டெக்கரேஷன், கண்ணு, ஐரிஸ் ஸ்கேனு எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல போனால கண்ணை பார் சொல்றானா இல்லையா? கேமரா பார், இங்க பாருங்க சார்னு சொல்லுவான். ஐரிஸ் ஸ்கேன் எடுத்து மேட்ச் பண்ணுதான்னு பாத்துறானுங்க. ஓகே, ஆல் மேட்ச், கரெக்டான ஆசாமி தான். ரைட்டா? ஆமா. இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நோக்கி போகுது. இப்ப பாரு சௌகரியம், நீ எந்த காட்டும் தேவையில்ல, கண்ணை மாத்திரம் காட்டுப்பா, கையை மாத்திரம் கொண்டாந்து வை, அடுத்து அங்க நோக்கி போகுது. இப்போ இந்த ஜென்சி, இதுல வளர தொழில்நுட்பத்தை வளர்ற ஜென்சி என்ன சொல்லுவோம், அச்சா என்ன பிரில்லியன்ட்பா, எவ்வளவு பிரில்லியன்ட், இப்ப எவ்வளவு சௌகரியமாச்சு, இப்ப எதுவுமே தேவையில்லை, கையை மாத்திரம் ஒண்ணு போதும், அல்லது கண்ணை மாத்திரம் காமிச்சா போதும். அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு. ஆமா. இதையும் இதுக்கு அதிகமாகவும் அவங்க எது இருந்தா கூட அவங்க ஏத்துக்கதான் செய்வாங்க. இப்போ சௌகரியம் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, சௌகரியம் இருக்குதான் செய்யுது. சோ இந்த வரப்போற இந்த சர்வாதிகாரி என்டி ஹீரோ, அவன் இதெல்லாம் சௌகரியத்தெல்லாம் உண்டாக்கி தன்னை நல்லவனா தான் காட்ட போறான். சே எவ்வளவு சௌகரியம்பா, எவ்வளவு சௌகரியம்பா, நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாம போயிடுச்சு அப்படிதான் பார்ப்பாங்க. சே இவன் இவ்வளவு பிரில்லியன்ட், இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது தோணுச்சா? ஒரு பயலுக்கும் தோணும் இல்லையா? இப்போ ஒரு தேசம் மாத்திரம் இல்ல, உலகமே உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். இப்ப நாளைக்கு பாஸ்போர்ட்டும் தேவைப்படாது. இப்ப பல தேசங்கள் இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? ஓ அப்படிங்களா? ஆமா. இப்ப எல்லாம் கண்ணை மாத்திரம் தான் காட்டணும். ஏன்னா பாஸ்போர்ட்லயே அவனுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஓகே. ஐரிஸ் ஸ்கேனு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனு எல்லாமே அதுலயும் இருக்குதா. ஸோ அதனால இப்போ நீ பல தேசங்கள் போனா பாஸ்போர்ட் இப்போ யாரும் அங்கே பார்க்க மாட்டான், குளோபல் சிட்டிசன் ஆயாச்சு. ஆயாச்சு. இதைத்தான் வராண்டா வரான்
ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்காங்க. அடுத்த வாரம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்கலாம். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போய் இதெல்லாம் வச்சு தியானம் பண்ணிப்பாரு. ஸோ எதுக்கு இப்ப நீ அடிமையா இருக்கிற, ஓம் பிள்ளைங்க எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி அவங்கள வேறு பிரிக்கணும். ஓகே. இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கத்துக்கிட்டா தான் வருங்காலத்துல ஜெயம் கொள்ள முடியும். ஓகே. ஆமேன். ஆமேன். நன்றி. நன்றி. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.